எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஜனநாயகம் எப்போ வருங்கிறது. ஒரு 20ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ள படம் ரிலீஸ். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிரமம். அதனால கேவிஎன் வந்து 400 ரூபா போட்டு எடுத்திருக்காங்க. 75 ரூபாய் சம்பளத்தை வேணான்ட்டார் கேவிஎன் விஜய். தர வேண்டிய பாக்கி இருக்கு, எனக்கு பணமே வேண்டாம், நீங்க உங்ககிட்டே இருக்கட்டும். 75 crores விட்டு கொடுத்துருக்காங்க. தியேட்டர் இந்த உரிமையாளர்களே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். பல பிரச்சனைகளுக்கு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த படம். விஜயோட என்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆருடைய போட்டோ காமிச்சு விஜயோட என்ட்ரி ஆரம்ப மாதிரி ஒரு சீன் அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எம்ஜிஆர் தான் வெளில வர்றாருங்கிறது மாதிரி இருக்கு. ஏன் விஜய் அவர் நடித்த படம் அவர் ஹீரோ ஏன் கொடுக்கலன்னு வெறும் நடிகர் அந்த குரல் கொடுத்துருப்பாருங்க. போராட்டம் இறங்கி பண்ணியிருக்கலாங்க. இப்போ ஒரு அரசியல் இருக்கிறனால அரசியல் பறவை திருப்பப்பட்டுரும். இவர் எதாவது வாயை திறந்து பேசினாலுமே அது வேற விஷயமாக பார்க்கப்படும். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, நான் கொண்டாடுறாங்கிற அளவுக்கு அவர்களுடைய ஆதரவு நிறைய விஜய் பெருகிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக ரிவைஸ் கமிட்டி பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த சம்பந்தமாக தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கதையை மாற்றிருக்காங்க. அரசியல் உள்ளே பூந்து ஜனநாயகனை போட்டு டோட்டலாக கிளாஸ் பண்ணி விட்டாங்க. பகவத் கேஸிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு தமிழ் நேட்டிவிட்டிக்காக விஜய் அரசியல் நோக்கத்தோட மாற்றப்பட வச்சு தான் ஹைலைட்டாக பார்க்கப்படுது. சில கேரக்டர் நேம் வேறு பரபரப்பாக பேசப்பட்டு பிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ். அதாவது 20ஆம் தேதிக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. மிஸ் ஆனால் இந்த மந்த் எண்டு 22ஆம் தேதிக்குள்ள படம் ரிலீஸ் நிறைய வாய்ப்பு. விஜய் ரசிகர்கள் வந்து ரவுடிசம் பண்ணாங்க. அது எப்படி ரவுடிசம் பண்ணுவாங்க? அவங்க போய் தேட்டர் வாட்சில் போய் நின்னாங்க மிரட்டிக்கிட்டு படத்துக்கு வராதுன்னு. நீங்கள் சிறந்த படத்தை கொடுத்தீங்கன்னா ஓடணும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. 2026 தமிழ் சினிமாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போதுன்னு நமக்கு தெரியல. ஒரு மாதம் தான் ஓடி இருக்கு. இந்த ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு தமிழ் சினிமா? இல்லை, சிறப்பாக தான் இருந்தது. பட் ஜனநாயகம் வந்துருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கும். கரெக்ட். அந்த இயர் ஓப்பனிங்லே 2026 ஸ்டார்டிங்லே பொங்கல் ஃபெஸ்டிவலில் தாறுமாறாக வந்து ஒரு தமிழ் தெலுங்கில் வசூல் சாதனை பண்ணும். எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் வராதனால கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. அது மறுப்பதற்கே இல்லை. எல்லா பேருமே கொஞ்சம் டோட்டலாக ஒரு டல் ஃபோக்கஸில் தான் இருந்தாங்க. தியேட்டர் இந்த உரிமையாளர்களே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். பல பிரச்சனைகளுக்கு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த படம். கண்டிப்பாக அப்படின்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அரசியல் உள்ளே பூந்து ஜனநாயகனை போட்டு டோட்டலாக கிளாஸ் பண்ணி விட்டாங்க. மற்ற படங்கள்லாம் வந்துச்சு சார், அது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். ட்ரிபிள் டிக்கு ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். வாவாத்தியார் வந்துச்சு, அது வந்து பெருசாக போகலை. பராசக்தி சிவகார்த்திகேயனுக்கு அது ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சதா? மைல் ஸ்டோனாக அமைய வேண்டிய ஒரு படம் கிட்ட நெருங்கினாங்களே தவிர அந்த ஸ்டோனை போய் எடுத்தாங்களான்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். காரணம் சிவகார்த்தி என்ற மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோ, மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிற ஒரு வேல்யூபிள் ஹீரோவை நீங்கள் ஸ்கிரிப்டை அவர்கிட்ட கொண்டு போகல. நீங்கள் கரெக்ட் வேற ஒரு கோணத்தில் கொண்டு போயிட்டாங்க சுதா. அதனுடைய விளைவு நீங்கள் பார்க்கும்போது அப்போ ஹீரோயிசம் எஸ்கே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. நீங்கள் அது வந்து வரலாற்று ஒரு சம்பவம். நீங்கள் அதை எடுக்கும்போது அந்த கேரக்டர் மையப்புள்ளியாக ஹீரோ தான் இருக்கணும். ஆமாம், நீங்கள் டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்க. நார்மலாக ஒரு வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடக்கிறது மாதிரி ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே பண்ணிட்டீங்க. ஸோ கிளைமேக்ஸ் அப்படி தான் கொண்டு போனீங்க. நீங்கள் அங்கே தான் பெரிய டிஸ்டர்ப் ஆச்சு. சரியாக போகலைங்கிற ஒரு காரணத்துக்கு சிவகார்த்தியன் பிரமாதம் பண்ணியிருக்காருங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்காரு, ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு. அதெல்லாம் இவரும் ஓகே. நீங்கள் அவர் ஏன் யூஸ் பண்ண தவறு நீங்கள் ஏற்கனவே மிஸ்டேக் தானே சொல்ல முடியும். ஒரு பெரிய தாக்கமே இல்லை. அது காரணம் என்னென்னா நீங்கள் ஸ்கிரிப்டை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்க. அதர்வா அந்த கேரக்டரில் வாழ்ந்தார், நல்லா பண்ணியிருக்காரு, ஓகே. நீங்கள் ஹீரோ யார்? அவரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கதையை நடத்தி கொண்டு போகணும். நீங்கள் எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட அதானே இருக்குது. நீங்கள் நார்மலாக ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் 1000 விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். நீங்கள் நடந்த நிஜ சம்பவம், தமிழ் மொழிக்காக உயிரை விட்ட என்ன சொல்ல ஒரு மாணவன், தமிழ் மொழியை காப்பாற்றப்பட்டது, இப்படி ஒரு சம்பவத்தில் நீங்கள் ஹீரோ அதாங்க பேஸ் பண்ணி கொண்டு போகணும். அதை மிஸ் பண்ணீங்களே. இதற்கு உடனே சுதா வந்து படத்தினுடைய சரியாக போகாத காரணம் ஒத்துக்கிட்டாங்க. அந்த விஜய் ரசிகர்கள் வந்து ரவுடிசம் பண்ணாங்க. அது எப்படி ரவுடிசம் பண்ணுவாங்க? அவங்க போய் தேட்டர் வாட்சில் போய் நின்னாங்க மிரட்டிக்கிட்டு படத்துக்கு வராதுன்னு. நீங்கள் சிறந்த படத்தை கொடுத்தீங்கன்னா ஓடும். அதுக்கு உதாரணம் டிடிடின்னு ஒரு படம் வந்துச்சு, யாருக்குமே தெரியாது, சத்தம்லாம் வந்து 40 கூட அழுட்டு போயிடுச்சு உங்களுக்கு. ஆமாம், எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அந்த படத்தை யாரும் தடுத்தாங்களா? அதுவும் போன ஆண்டு கடைசி ஒரு 4 நாளில் ரிலீஸ் ஆனது சிறை. எஸ், இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு சார். பிரமாதமான படங்க. நீங்கள் நல்ல ஒரு மெசேஜ் கதையை சொன்னீங்கன்னா மக்கள் ரசிப்பாங்க. கண்டிப்பாக. தவறுதலாக சொல்லி நீங்கள் சித்தரிக்கப்பட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மாஸ் ஹீரோவை எடுத்துக்கிட்டு நிஜ சம்பவத்தை எடுத்து நீங்கள் வேற ஒருத்தட்ட ஊற்றி ஹீரோ காமிச்சிங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. சிவகார்த்தி மேலே நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருந்தார். நீ இயக்குனருடைய மிஸ்டேக், அதனால் அது பெரிய அளவில் பேசப்படாமல் போச்சு. அந்த ஃப்ளூக்கில் வந்ததான் டிடிடி தாறுமாறான ஹிட்டு. ஜீவன் இன்னும் அந்த இதுலேருந்து மீண்டும் வெளில வர முடியலைங்கிற சந்தோஷத்தில் இருந்து வாவதியார். பட் நீங்கள் கதையை சொதப்புனீங்க.
நலன் குமாரசாமி பெரிய அளவில் பண்ணல. ம். நீங்கள் ஷூட்டிங்கை பண்ணுங்கன்னா லேட்டாக 12 மணி 1 மணிக்கெலாம் காலை 9 மணி காட்சியில் போட்டு வந்து படத்தையே சொதப்பிட்டார். கார்த்திக் ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க, அதுலேயும் ஸ்டார் காஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாம். நீங்கள் கதையை நல்லா சொன்னால் படம் ஓடாது. 10 நாளே ஓட்டியில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அப்புறம் எப்படி பார்ப்பீங்க நீங்கள் அதை? சிறந்த படம் கொடுத்தால் ஓடும். ஜனநாயகம்னு ஒன்று வராதனால டோட்டலாக 2026 ஓப்பனிங் வந்து அதை எல்லாருக்குமே ஒரு மன வருத்தத்தை தான் கொடுத்துச்சு, வரலையேங்கிற வருத்தம். இப்போ வித் லவ் அதுவும் நல்லா போயிட்டு இருக்குது. அபிஷனுக்கு நல்ல ஒரு ஸ்கோப். கண்டிப்பாக அது ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி உங்களுக்கு 2K ஜென்ஸ்கிரிப்ட் லைக் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த ஃபீல் கூட கொண்டு வராங்க. கண்டிப்பாக நீங்கள் மக்கள் மனசை லேசாக உழுக்குனீங்கன்னா போதுங்க, படத்தை ஹிட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் 96 இல்லை பிரேம மலையாளத்தில் வந்து. ஆமாம். இதெல்லாம் 2 கலந்து தான் இது. ஓகே. 2 பேரும் விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகும்போது 2 லவ்வை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது எல்லாருக்குமே ஒரு லவ் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் லவ். கண்டிப்பாக லவ்க்குள்ளே போவான் இல்லையா, மாப்பிள்ளை நான் இப்படி தாண்டா லவ் பண்ணேன், இப்படி தான் வந்து சொல்லுவான் இல்லையா, அதுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதை அதனால் வித் லவ் இப்போ பிரமாதமாக இருக்கு உங்களுக்கு, நல்ல ரிசல்ட். நேற்று சுமாராக இருந்தது, ஆனால் இப்போ படம் அப்படியே மவுத் டாக்கில் வெளில வந்துருச்சு. ஓகே ஓகே. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கும். ஜனநாயகன் எப்போ சார் ரிலீஸுக்கு வரும், எந்த டேட் லாக் பண்ண போகிறாங்க? ஏன்னா வந்து நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கும்போது February 19 இல்லாட்டி February 20 பிளான் பண்ணுறதா தகவல் இருக்குது. ஆனால் சென்சார் போர்டில் உண்மையாகவே என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு? ஒன்றும் இல்லை, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, நமக்கும் நிறைய தகவல் வந்தது. ஒரு யூகத்தின் அடிப்படையில் எல்லாம் பேசிகிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டார் எல்லா பேருமே. எப்படியா படம் ரிலீஸ் பண்ணி வந்து ரசிகர்கிட்ட கொண்டு சேர்த்துறனுங்கிற ஒரு ஆதங்கம் தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் இப்போ ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட பிரச்சனையில் தீர்ந்த மாதிரி தெரியுது. கேஸ் வந்து வாபஸ் வாங்குற ஒரு சூழ்நிலை போகும்போது கோர்ட்டுக்கே வரலையே இன்னும் எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படும் போது தான் கோர்ட்டுக்கு வராமலே இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட முடிக்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பதிவாளர் சார்பாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நாங்கள் கேஸ் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லி ஒரு சப்மிட் பண்ணிட்டாங்க முன்வர். ஓகே. பதிவாளர் தான் மெயின், பட் அவர் தான் எல்லாமே கேஸ் எடுத்து கொடுத்து நீதிபதி அவர்களுக்கு டேபிள் மேலே கொண்டு போகிறதே அவர்கள் தான். ஓகே. அப்போ இது வித்ட்ரா பண்ணுறது மாதிரி போகும்போது அவர்களே க்ளோஸ் பண்ணுறதா ஒரு தகவல் வந்துருச்சு. உடனடியாக ரிவைசி கமிட்டிக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அந்த லெட்டரும் கொடுத்துட்டாங்க. சென்சார் போர்டு அதிகாரிகளும் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரிவைசி கமிட்டி போகும்போது அங்கே தனி ஒரு குழு அமைக்கப்பட்டு உடனடியாக படம் பார்க்குறாங்க. ராவணு சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரி வந்து படம் பார்க்குறாங்க. மத சார்பற்ற அதாவது மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு வந்து படம் பார்க்க வர்றாங்க. இதில் என்ன அதான உங்களுக்கு போராக இருந்தது, 2 பேருமே வந்து இந்த படம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு சென்சாரில் பார்க்கப்பட்ட படம் அப்படியே இருக்கும். இவர்கள் பார்க்க போகிற படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த படம் புதுசாக டோட்டலாக பார்ப்பாங்க, எந்த கட்ஸும் இல்லாமல். ஃபஸ்ட் காப்பி முடித்தோடனே ஒரு காப்பி வரும் இல்லையா, அதான இங்கே இருக்கிறவங்க பார்த்தார்கள், அந்த காப்பியை பார்க்க போகிறாங்க. அவர்கள் என்னென்ன கட்ஸு சொல்லுவார்கள், யார் யார் மீட் பண்ணணும் அப்படி விஷயத்தை எடுத்து ரெடியாக பண்ணுறதுக்கான வேலைகளை வினோத் பண்ணிட்டு இருக்காங்க. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க. விஜயும் கிட்டத்தட்ட எல்லார்ட்டையுமே பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, படம் எப்படியா ரிலீஸ் ஆகணும். அப்படி கட்ஸ் எல்லாம் பண்றது அளவுக்கு என்ன சார் இருக்கு? ஏன்னா பகவத் கேசரி ரீமேக்குன்னு நம்மளுக்கு ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே பகவத் கேசரி தானா இல்லாட்டி வந்து வேற மாதிரி ஏதாவது கதை? இல்லை பகவத் கேசரி தான். அதோட மாற்று கருத்தில் ஒரு 50-60% எடுத்திருக்காங்க. விஜய் மமிதா பைஜு உள்ள கேரக்டர் ஃபுல்லாக அதுதான், அதை பேஸ் பண்ணி தான் கதை போகுது. இந்த பொண்ணை தொடும் போது தான் ஆக்ரோஷமாக மாறுறது மாதிரி கதைக்களம் மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு தமிழக அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. மாற்றத்தை உருவாக்குங்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கு. எலெக்ஷன் வரப்போ அந்த சம்பந்தமாக தான் கிட்டத்தட்ட ஒரு ½ கதையை மாற்றிருக்காங்க. பகவத் கேசிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு தமிழ் நேட்டிவிட்டிக்காக விஜய் அரசியல் நோக்கத்தோட மாற்றப்பட்ட விஷயம் ஹைலைட்டாக பார்க்கப்படுது. சில கேரக்டர் நேம் வேறு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அப்படி ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜயோட என்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆருடைய ஃபோட்டோ காமிச்சு தான் விஜயோட என்ட்ரி ஆரம்பம் மாதிரி ஒரு சீன் அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எம்ஜிஆர் தான் வெளில வர்றாருங்கிறது மாதிரி உங்களுக்கு. ஸோ இப்படி நிறைய காட்சி அமைப்புகள் இருக்குது. இராணுவம் சம்மந்தப்பட்ட சில லோகோ குறியீடுகள் இந்த காஸ்டியூம்ஸ்லாம் போகும்போது அதை பிளர் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. இது வந்து எல்லாமே வில்லன்கள் பண்ணக்கூடிய வேலை. அது ஹீரோ தடுத்து பற்றி காப்பாற்றுற மாதிரி தான் கதைக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நிறைய எக்ஸ்பிளேஷன் வச்சிருக்காரு வினோத், காரணம் சொல்கிறது. அப்படியே அவர்கள் புதுசாக இப்போ பார்க்கும்போது இது தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுக்குறதா ரெடி ஆகிட்டாங்க. இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு. மக்கள் என்னதான் இவ்வளோ பிரச்சனை, இந்த படம் என்னதான் இருக்குது, நாங்கள் பார்க்குறோம், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, நான் கொண்டாடுறங்கிற அளவுக்கு அவர்களுடைய ஆதரவு நிறையா விஜய் பெருகிட்டு இருக்கு. படம் வந்தால் விஜய் மாஸ் பெரிய அளவில் போகுங்கிற ஒரே கண்ணோட்டம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிந்து வந்து இமிடியட்டாக வர திங்கள் செவ்வாய்க்கிழமை அந்த 2 நாளே ரிவைசி கமிட்டி இந்த படம் பார்க்குற மாதிரி தகவல் வருது. வந்தாங்கன்னா ஒரு நாள் 3 நாட்களுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ரிவைசி கமிட்டி பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உடனடியாக கிடைச்சார். ஸோ ரிலீஸ்க்கான வேலைகள் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. நீ புதுசாக இது பண்ண வேண்டியது இல்லை. தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் கூட வரக்கூடிய படங்கள்லாம் விஜய் படம் வந்தால் உங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது, பார்த்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க, அதை குறை சொல்லாதீங்கன்னு கூட அவர்கள் சார்பாக சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஜனநாயகம் எப்போ வருங்கிறது எனக்கு தெரிந்தவருக்கு ஒரு 20ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப அதிகபட்சம் அப்படி இப்படி முன்ன பண்ண போனால் கூட 26 கூட வந்து இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆயிரும்.
ஒன்று ரிலீஸ் ஆனால் இந்த பிப்ரவரி. Yes. அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிரமம். ஓகே. ஏன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை போகுது. ரெண்டாவது எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளோ பிரச்சனைகள் பின்னாடி வருது. கண்டிப்பாக. இல்லை தேர்தல் சொல்லிட்டாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. அதற்காக தான் இவர் உடனடியாக வாபஸ் வாங்கப்பட்டு விஜய் வந்து ஸ்டெப் எடுத்து படத்தை எப்படியே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னது காரணமே இதுதான். மக்கள்கிட்ட போய் படத்தை இப்போ சேர்த்துருவோம். அது வெற்றி படமாக்குறாங்க இல்லை என்ன படமாக்குறாங்களோ அது அவருடைய பார்வைக்கு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் இப்போ இமிடியட்டாக கேஸ் வாபஸ் வாங்கப்பட்டு போகுது. பிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ். அதாவது 20ஆம் தேதிக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே. மிஸ் ஆனால் இந்த மந்த் எண்டு 22ஆம் தேதிக்குள்ளே படம் ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சார் இன்னும் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு பேச்சுமே எழுப்பல? இந்த ஜனநாயகனுக்கு வந்து அட்லீஸ்ட் ரசிகர்களும் சரி தேட்டர் ஆட்களும் சரி எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அவர் ஒரு பேச்சு எழுப்பலாம்ல, ஒரு நோட்டீஸ் போடலாம்ல? இல்லை போட முடியாதுங்க. எல்லா பேரும் கேட்குற கேள்வி இதாக தான் இருக்குது. ஏன் விஜய் கூட அவர் நடித்த படம் அவர் ஹீரோ ஏன் கொடுக்கலன்னு. வெறும் நடிகராக இருந்தால் குரல் கொடுத்துருப்பாருங்க. போராட்டம் இறங்கி பண்ணியிருக்கலாங்க. இப்போ ஒரு அரசியல் இருக்கிறனால அரசியல் பார்வை திருப்பப்பட்டுரும். இதுலேயே சென்சார் போர்டு இதழுக்கு என்ன நீ ஏன் பார்க்கல வந்து யாரும் அழுத்தம் கொடுக்கப்பட்ட விஷயம் வேறு பேசப்பட்டுட்டே இருக்கு. இவர் எதாவது வாயை திறந்து பேசினாலுமே அது வேற விஷயமாக பார்க்கப்படும். அப்போ என்ன பேசுவார்? சென்சார் போர்டை பற்றி தான் பேசி ஆகணும். அவர் ஏங்க என்னங்க அதில் ஃபால்ட் இருக்கு, ரீசன் சொல்லுங்கள், காரணம் சொல்லுங்கம்பாங்க. அவங்க சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்கன்னு 2 மாதம் போட்டுருவாங்க. என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். அங்கே அழுத்தம் கொடுக்கப்படும். விஜய் கேட்டார்லப்பா என்ன காரணம்னு, ஒரு 3 மாதம் கழிச்சுன்னு சொல்லுங்கப்பா நீங்கள் விஜய் கிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு சீனு. ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால கேவிஎன் வந்து 400 ரூபா போட்டு எடுத்திருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு சிறப்பும்னா 75 கோடி சம்பளத்தை வேணான்ட்டார் கேவிஎன்ட்ட விஜய். ஓகே. அவன் தர வேண்டிய பாக்கி இருக்குது. எனக்கு பணமே வேண்டாம், நீங்கள் உங்கள்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் மற்ற செலவு எல்லாம் பார்த்து நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண பாருங்கன்னு சொல்லி 75 crores விட்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அரசியல் ரீதியாக வேறு பார்க்கப்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் விஜய் குரல் கொடுக்காமல் இருக்கிறதாங்க நல்லது. மற்றவங்க சீண்டி விடுறாங்க. விஜய் பேசு 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 வீட்டு விட்டு வான்னு. அதாவது வீட்டு விட்டு வருவான், ஒவ்வொரு விஜயும் வரும், ஒவ்வொரு விஜயும் வருவாங்கன்னு சொன்னது காரணம் அதுதான். இதுக்கு குரல் கொடுக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. கொடுத்துருந்தா அந்த படம் லாக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்போ கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. இப்போ ரிலீஸ் கமிட்டி பார்க்க போகிறாங்க. ரிலீஸ் ஆன வாய்ப்புகள் இருக்குது.